உங்கள் வீட்டில் பேய் இருக்கிறதுக்கான 5 அறிகுறிகள். இந்த 5 அறிகுறிகள் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பேய் புந்துருச்சுன்னு அர்த்தம். முதல்ல நீங்கள் அந்த தங்கி இருக்கிற ரூம் வந்து வெப்ப மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், குளிர ஆரம்பிச்சிடும், அதாவது ஜில்லுன்னு இருக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் அறிகுறியாக இருக்கும். இது நடந்து முடிச்ச உடனே நீங்கள் இருக்க அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு நாற்றம் அடிக்கும். இந்த நாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ஹெவியாக அடிக்கும். ஒரு ரூமில் அடிக்கப்பட்ட நாற்றம் ரூம் ஃபுல்லாக பரவி உங்கள் வீடு ஃபுல்லாக பயங்கரமாக ஒரு நாற்றம் வரும். இதுக்கப்புறமா நீங்கள் பதட்டமாகி கொஞ்சம் வெளில வருவீங்க. வெளில வந்தோடனே நீங்கள் எடுத்து வச்ச பொருள் ஒரு இடத்துல இருக்காது, வேறு இடத்துல இருக்கும். இன்னொரு இடத்துல ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க, அந்த பொம்மை வேறு இடத்துல இருக்கும். இப்படி தான் இடமாறிட்டு இருக்கும். இதுதான் 3வது ஸ்டேஜ். கன்ஃபார்ம் ஆகி 4வது ஒரு ஸ்டேஜுக்கு போகும். அதுதான் உங்கள் வீட்டில் இருக்கிற லைட்லாம் அணைஞ்சு இருக்கும். டிவி ஆஃப் ஆகும், திரும்பி அதுவும் ஆன் ஆகும். அதாவது எலக்ட்ரிசிட்டி பொருட்கள் எல்லாமே தாறுமாறாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், உங்கள் கண்ட்ரோல்லே இருக்காது. அதுக்கப்புறம் இது 5வது ஸ்டேஜுக்கு போகும். உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு நாயோ பூனையோ வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு இடத்தையும் ஒத்து பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா 5வது ஸ்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் அந்த நாயோ பூனையோ உங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துருவாங்க. அது கண்டிப்பாக வரவே வராது, உங்கள் கையை கடிச்சிட்டு ஓடியே போயிடும். இது மட்டும் நடந்ததுன்னா உங்கள் வீட்டில் 100% பேய் இருக்குது. இந்த சிம்டம்ஸில் உங்கள் வீட்டில் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் ரொம்ப நாள் ஒரு பேய் பார்க்கணும்னு ஆசை. நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம்.